உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 17/1/2026 தியாகி இமானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் மற்றும் முழு உருவ வெண்கலச் சிலையுடன் திறப்பு விழா நடைபெற உள்ளது. இது 100 ஆண்டு கோரிக்கை. அது மட்டுமல்ல, இந்த மணிமண்டபத்திற்கும் இந்த முழு உருவ வெண்கலச் சிலைக்கும் நம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்கள் அதிகம் பேர் தியாகம் செய்துள்ளார்கள். 100 வருட போராட்டத்திற்கு பின் அரசு அங்கீகாரத்துடன் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டப திறப்பு விழா நடைபெற உள்ளது. இந்த திறப்பு விழாவிற்கு நம்முடைய தேவேந்திரகுல உறவுகள் அனைவரும் வெகு திரளாக வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு அவருடைய மணிமண்டப நிகழ்ச்சியில் அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். ஏனென்று கேட்டால், நமக்கு பொங்கல் விடுமுறை இருப்பதால் அனைவரும் பொங்கல் கொண்டாடுவதில், தமிழர் திருநாளை கொண்டாடுவதில் நாம் முக்கியத்துவம் செலுத்துவோம். அப்பொழுது அந்த மணிமண்டப திறப்புலாவில் நம்முடைய வருகை குறைவாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஆகையால் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், அகில உலகத்தில் இருக்கிற தேவேந்திரர்கள் 17/1/2026 ஒரு பொன்னான நாள். ஏனென்று கேட்டால், நாம் எவ்வாறு தியாகி இமானுவேல் சேகரனுடைய புகழ் வணக்கம் செலுத்துவதற்கும் அவருடைய கோயிலுக்கும் செப்டம்பர் 11ஆம் தேதி வருகிறோமோ, அதே போல் இந்த திறப்பு விழாவுக்கு வருகை புரிய வேண்டும். ஏனென்று கேட்டால், நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். அப்பொழுது இந்த விழாவிற்கு நம்முடைய தமிழக முதல்வர் விடியலின் கதாநாயகர் அவர்கள் நேரடியாக வந்து திறந்து வைப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள தேவேந்திர வேளாளர் இளைஞர்கள், பெரியவர்கள், ஊர் தலைவர்கள், நாட்டாமைகள், பன்னாடிகள் அனைவரும் வந்து அந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அரசு விழா 1 மணி நேரம் நடக்கு. அதற்கு பின்பு நாம் வருகின்ற கிராமத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கிராம தலைவரையும், ஊர் நாட்டாமைகளையும், பன்னாடுகளையும் கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஏனென்று கேட்டால், இது தியாகி இமானுவேல் சேகரனார் குடும்பத்தினர் மட்டும் பெற்றுத்தந்தது அல்ல. அவர்கள் போராடியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் உயிர் தியாகம் செய்து நம்ம போராடி பெற்ற 100 ஆண்டு கால சாதனை என்று கூட சொல்லலாம். அது இன்று அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய வீரவணக்க நாளில், தமிழ் தேசிய போராளி அவருடைய வீரவணக்க நாளில் அந்த செய்து வந்திருப்பது மிக மிக ஒரு கூடுதலான மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. ஏனென்று கேட்டால், பட்டியல் வெளியேற்றத்திற்கான முதல் கோரிக்கையை வித்திட்டவர் அண்ணன் பசுபதி பாண்டியன். ஆகையால் ஒவ்வொருவரும் இதை கருத்தில் கொண்டு நம்முடைய மூவேந்தர் மீடியா, வீரநாடு மீடியா, காமினி மீடியா மற்றும் டிகேவி ராஜா அவர்களுடைய மீடியாக்கள் மூலம் நான் அழைப்பை கொடுக்கிறேன். இந்த அழைப்பை அன்புடன் கொடுக்கிறேன். ஏனென்று கேட்டால், நாம் அழைப்புதல் கொடுப்பதற்கான கால அவகாசம் இல்லை. அதே மாதிரி நம் தமிழகம் முழுவதும் பிரயாணம் பண்ண முடியாது என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நம்முடைய யூடியூப் சேனல் மூலம் நான் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். எப்படி நம்ம செப்டம்பர் 11 வருகிறோமோ அதே போல் ஒரு கூட்டத்தை காண்பிக்கும்போது நீங்கள் அந்த அரசாங்கம் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தான கோப்புகளை மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அனைவரும் பட்டியல் வெளியேற்ற என்ற பதாகையுடன் நீங்கள் பரமக்குடி 17/1/2026 மணிமண்டப திறப்பு விழாவுக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.